முடியாட்சியை விட ஜனநாயகம்ன்ற கான்செப்ட் ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. ஆனா, அதிலயும் சில திருத்தங்கள் இப்ப தேவைப்படுது. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, படிச்ச அரசியல் விழிப்புணர்வு பெற்ற சமூகத்துக்கு தான் ஜனநாயகம் லாக்கி. பாமர சமூகத்தில இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, பல கூத்துகள், கேலி கூத்துகள் நடந்து ஜனநாயகன்ற கான்செப்ட்டே கேலி கூத்தாயிடும்னு சொல்லுவாங்க. இங்க இப்ப அதுதான் நடந்துன்னுக்குது. நம்ம சமூகத்தில பெருவாரியான மக்களுக்கு என்னன்னா, அரசியலுடைய ஆர்வமே இருக்காது. அரசியல பத்தி அவங்களுக்கு எந்த ஆர்வமும் இருக்காது. நாட்டு நடப்பு பத்தி ஒண்ணுமே தெரியாது. சொன்னாலும் காதுல போட்டுக்க மாட்டாங்க. ஒரு வரியில சொல்லப்படுகின்ற பொய்கள் இவங்கள சீக்கிரம் ரீச் ஆயிடுது. அது இல்ல, அது பொய்ன்னு சொல்லி புரிய வைக்க நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும், அவங்க காதுல ஏறவே ஏறாது. ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இவங்க கையில இருக்கிற ஓட்டால தான் இந்த அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளும் சரி, கலை கூத்தாடிகளும் சரி, இங்க ராஜ நட போடுறாங்க. அதனால வேட்பாளரா நிக்கிற சில பேருக்கு தகுதிகள் வேணுங்க. வேட்பாளரா நிக்கணும்னாவே அவங்களுக்கு சில தகுதிகள்லாம் வேணும். இப்ப எப்படி நிர்வாகம் பண்ணா ஐஏஎஸ் படிச்சுட்டு வரணும், அந்த மாரி அரசியல்ல இறங்கி பதவிக்கு வரதுக்கும் சில தகுதிகள், வேட்பாளருக்கு சில தகுதி உறுதிப்படுத்தணும். அத விட முக்கியம், வாக்களிப்பதற்கும் சில தகுதிகள் வேணும். நாட்டு நடப்பு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், உலக அறிவு இருக்கணும், அவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு குடுக்கணும். எதுவுமே தெரியாதவங்க கையில குடுத்துட்டு, இங்க நடக்கிற கூத்து இருக்குதே, அவங்க கன்னா பின்னான்னு ஓட்டு போட்டு நாசமா போறது இல்லாம, நம்மளையும் கூட்டு போய் தள்ளி விட்டுர்றாங்க. இதுதான் பெரிய வேதனை. விஷயம் தெரிஞ்ச சில பேர் புலம்பின்னு தான் இருக்கிறாங்க இங்க. அதுதான் பெரும்பான்மை தான் ஜனநாயகம் ஆயிப்போச்சு. இது சில விஷயங்கள் திருத்திக்கிறது நல்லது இல்லையா? இந்த பாமர வாக்காளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காசு குடுத்தா ஓட்டு போடுறது, பொய் பிரச்சாரம் பண்ணுறவனுக்கு ஓட்டு போடுறது, ஜாதிக்கு ஓட்டு போடுறது, மதத்துக்கு ஓட்டு போடுறது, அப்புறம் ஊழல்வாதி உலகத்திலேயே மோசமான ஊழல்வாதின்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, கண்ல பார்க்குறோமே. எப்ப தான் நமக்கு அரசியல் விழிப்புணர்வு வருமோ, எப்ப அது ஏற்படுத்தப்படுமோ, அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு விடிவு காலம்.